வணக்கம், வெல்கம் டு மெகலா ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மலாய் கோஃப்தாவோட ஒரிஜினல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கட் பண்ண ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி போட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சியில மாத்திட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கோஃப்தா பண்றதுக்காக நான் ஒரு பாக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நல்லா துருவிட்டு இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கையும் தோலை எடுத்துட்டு துருவிக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணது, அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக பிசையணும், அப்போதான் நம்ம ஃப்ரை பண்ணும் போது உடையாம இருக்கும். உருட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்ல 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண நட்ஸ், நான் முந்திரி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிஸ்தாவும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு மீடியமான பால் அளவுக்கு இந்த பன்னீர் எடுத்துக்கோங்க. இப்படி தட்டையாக பண்ணிட்டு உள்ளே கொஞ்சமாக நட்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ இந்த கோஃப்தாவை இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு உருட்டி தனியாக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் இந்த கோஃப்தாவை எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடஞ்சிரும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், ஒரு சின்ன பிரியாணி இலை, 1 பீஸ் அளவு பட்டை, 3 லவங்கம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி இஞ்சி போட்டுக்கலாம். இது முன்னாடியே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. உப்பு போடும் போது பார்த்து போடுங்க, ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே உப்பு போட்டிருக்கோம். இதில் இப்போ கொஞ்சமாக கசூரி மேத்தி. இப்போ நம்ம வெங்காயம் அரைச்ச மிக்சியில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி அடிச்சுட்டு அதை ஊற்றிக்கோங்க, ஏன்னா அப்போ கொஞ்சம் நல்லா திக்காக வரும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் ரிச்சாக வரணும், அதே மாதிரி கலர் இன்னும் நல்லா ஒயிட்டாக வரணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே கிரேவியோடு போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோஃப்தா எல்லாமே உடஞ்சிரும். ஸோ நீங்கள் சர்வ் பண்ணும் போது மட்டும் இந்த கோஃப்தா மேலே கிரேவி போட்டிங்கன்னா போதும். இப்போ பயங்கர ரிச்சாக டேஸ்ட் ரொம்ப சூப்பரான மலாய் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீர் இருந்தாலே நம்ம பன்னீர் பட்டர் மசாலா இல்லைனா பன்னீர் 65 அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்காம போக சான்ஸே கிடையாது. கோஃப்தாவில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டும் பண்ணுவாங்க, ஆனால் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டுட்டா மலாய் கோஃப்தாவோட ஒரிஜினாலிட்டியே போயிடும்.
ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் மேகலா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.